நிறுத்து. உனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துருச்சு. போய் இடியாப்பம் வாங்கிட்டு வா. சப்ப மேட்ரு. இப்ப எப்படி வாங்கிட்டு வரேன்னு பாருங்க. ஐயோவா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? அதோ முடியல. அங்க இடியாப்போ. அம்மா அம்மா, என் பொண்டாட்டி காணோம். உன் பொண்டாட்டி ஓடி போயிருக்கா. ஓடி போயிட்டலா? இடியாப்பம் வாங்க ஓடி போயிருக்காடா. எது இடியாப்பமா? ஆமா. ஏய், வாங்கிட்டியா? இல்லடா. சப்ப மேட்ருன்னு சொன்ன, இப்படி சொங்கி மாதிரி வந்து நிக்கிற. எனக்கு இடியாப்பம் வாங்க தெரியாது. நான் ஏன் முத தெரிஞ்சுக்கணும்? ஒரு குடும்பஸ்தீனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எங்க வாங்கணும், என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாம் தெரியணும். ஏன்னா நாங்க எங்களுக்காக வாழ்றதை விட எங்க குடும்பத்துக்காக வாழ்றது தான் அதிகம். இது எல்லாம் உனக்கு தெரியணும். தெரிய வைப்பேன். இவ திருந்தவே மாட்டா. ஏய் டேய், அத்தை கிட்ட சொல்றேன் போ. அத்தைதாமா கூப்பிடுறேன், எந்திரி. என்னத்த? தூக்கமா வருதா? ஆமா அத்தை. நான் போய் தூங்கிட்டு வரவா? போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வா. சரி, லிஸ்ட் கொடுங்க, வாங்கிட்டு வரேன். லிஸ்ட் சொல்றேன், கேட்டுட்டு போ. சொல்றீங்களா? பால் 1 கிலோ, பருப்பு 1 கிலோ, சக்கரை 1 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, அரிசி 1 கிலோ, ஆக மொத்தம் 10 பொருள். எனக்கு மயக்கம் வருது. மயக்கம் வந்தாலும் தூக்கம் வந்தாலும் மளிகை கடைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். அப்பதான் குடும்பத்துக்கு எது அத்தியாவசியமான பொருள்ன்ற அறிவு வரும். லிஸ்ட்ல ஒண்ணு கூட கட் ஆக கூடாது. கட்டாச்சு உனக்கு சோறு கட்டு. 1 லிட்டர் சுகர், 1 கிலோ மைதா, 1 கிலோ பருப்பு. லிஸ்ட் புடுங்க. என்ன அத்தை, எப்படி பொருள் வாங்கிட்டு வரேன் பாருங்க. நல்ல முட்டை தானா ப்ரோ? என்ன வேணும்? நான் சொல்றது வேணும். சொல்லு. 1 கிலோ பால், 1 லிட்டர் சுகர், 1 லிட்டர் மைதா, 1 கிலோ பருப்பு. நிறுத்து. என்னாச்சு? பருப்புனா என்ன பருப்பு வேணும்? ஐயோ, உங்ககிட்ட என்ன பருப்புலாம் இருக்கு? தோரம் பருப்பு இருக்கு, உளுத்தம் பருப்பு இருக்கு, பாசி பருப்பு இருக்கு, கடலப்பருப்பு இருக்கு. இத்தனை பருப்பு இருக்கா? சரி, எல்லாத்துலயும் 1 கிலோவா கொடுங்க. வேற என்ன வேணும்? 1 கிலோ பால், 1 லிட்டர் சுகர், 1 கிலோ மைதா, 1 கிலோ பருப்பு. ஐயோ, மக பண்ணதெல்லாம் மறந்துருச்சு. சொல்லுமா. அது கோ. எது? கோவிந்தன் பல்பொடி இருக்கா? இல்ல இல்ல. சரி, ஹரண சேமியா இருக்கா? தவளை? இல்ல இல்ல. இல்லையா? ஒரே தொல்லையா இருக்கே. ப்ரோ, வீட்டுக்கு என்னலாம் வாங்குவாங்க? என்ன கேட்டா உன் வீட்டுக்கு என்ன வேணும் உனக்கு தானே தெரியும். அதுக்கே மூஞ்ச இப்படி வச்சிருக்க? இத்தனை பொருள் வச்சிருக்கல, ஒரு வீட்டுக்கு என்ன வாங்கணும்னு கூடவா தெரியாது? உன் மூஞ்ச நீயே வச்சுக்கோ. நான் சொன்ன பொருள் நீயே வச்சுக்கோ. வரேன்.